ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது MySQL queryல ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸை ஃபுல்லாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதோட சின்டாக்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 2 or more ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் இல்லை அண்டு நாட் இதை ஜாயின் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கொஷினுக்கு query எழுதுறது அண்ட் queryக்கு அவுட்புட் எழுதுறது அப்படின்ற ஃபார்மேட்டை உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இன் MySQL தான். ஸோ ரொம்ப சிம்பிளான SQL query தான், ரைட். ஒரு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாலே ரெண்டு சைடில் இருக்க வேல்யூஸை கம்பேர் பண்ணோம், ரைட். ஸோ இங்கே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நாட் ஈக்குவல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே நான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டாரு ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் வேர் mark equal to 70, right. ஸோ ஈக்குவல் டு 70 இருக்கிறது மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இது ஈக்குவல் டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ கிரேட்டர் தென் லெஸ் தென் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ கிரேட்டர் தென் 70 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை வேறுன்ற கண்டிஷன் ஆஃப்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ வேறு மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு இருக்கிற அந்த வேல்யூஸும் சேர்ந்து இன்க்ளூட் பண்ணோம், ரைட். இங்கே நம்மளுக்கு 5 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே நமக்கு டோட்டலாக 6 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால 6 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும், ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஆர் அண்டு நாட். ஸோ இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம queries ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரோட மீனிங் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் தான். ஸோ அண்டு நாட், ரைட். இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ செலக்ட் எல்லா காலம்ஸும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாரு ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ வேறுன்ற கண்டிஷனுக்கு அப்புறம் நான் அண்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு காலம் எடுத்துக்கிறேன், அந்த காலம்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன். அண்டு தென் நெக்ஸ்ட்டு ஒரு காலம் எடுத்துக்கிறேன், அந்த காலமுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 2 காலமோட வேல்யூஸும் அண்டு ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் சிமிலராக ஆருக்கு அண்டுக்கு பதிலாக நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ வேறுன்ற கண்டிஷனுக்கு அப்புறம் 2 காலமுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் மிடில் நான் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், ரைட். ஃபைன். நெக்ஸ்ட்டு நாட். ஸோ செலக்ட் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ வேருக்கு அப்புறம் நாட் அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம காலம் நேம் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ஆர் ஆப்ரேட்டருக்கு நம்மளுக்கு 2 காலம்ஸ்க்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். அண்ட் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் செக் பண்ணுவோம். பட் நாட்டுக்கு அப்படி கிடையாது, ஒரே ஒரு காலமுக்கு ரிவர்ஸ் தான் நாட் யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் from table name is student where roll underscore number greater than 104 and mark greater than 70. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ரோ தான், ரைட். நம்மளோட MySQLல ரோஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ ரோல் நம்பர் 104
ரைட், கிரேட்டர் தெனாக இருக்கணும். ஸோ 105 106ன்னு சொல்லி 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ மார்க் greater than 70 இருக்கணும். ஸோ ரெண்டுமே greater than 70 இருக்கிற மார்க்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இங்கே நம்ம இப்போ செலக்ட் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஸோ இங்கே பாருங்கள் 105 106 105 106ல் ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை பேஸ் பண்ணது. ஸோ இதோட மார்க் பாருங்கள் 75 82. ஸோ மீதி இருக்க கண்டிஷன் இட் இஸ் greater than 104. அப்போ 107 ஏன் வரல அப்படின்னா மார்க் வந்து லெஸ் தானாக இருக்குது. ஸோ இந்த போத்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் அப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே கண்டிஷனுக்கு இப்போ நான் ஆர் கொடுத்து பார்க்குறேன். செலக்ட் ஸ்டாரு ஃப்ரம் student where roll number or marks greater than 70, right? அப்போ roll number greater than 104 இருக்கணும், right? so and mark 70 இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இங்கே மார்க் ஃபுல்லாக பாருங்கள் greater than 70 இருக்குது இன்க்ளூடிங் 52. ஏன்னா இந்த கண்டிஷனில் greater than 104 இருக்கனால ஸோ நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. சேம் கொஷினுக்கு இப்போ நான் நாட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஸோ வேர் நாட்ன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எந்த காலம்க்கு வந்து நம்ம நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான். ஸோ மார்க்கு ஈக்குவல் டு 70. இங்கே பாருங்கள் டோட்டலாக நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு 70 அப்படின்ற 104 ரோல் நம்பர் 104 ரெக்கார்ட் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டர், ரைட்? கம்பைனிங் அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆர் நாட், ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் மேபி வரதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாகவே எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், ரைட்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் student where roll number this is greater than 104 and within bracket குள்ள மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் செக் பண்ணும்போது இது மட்டும் தான் செக் பண்ணும். ஸோ நான் bracketக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிறேன். மார்க் greater than 60 or mark less than 70. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அண்ட் ஆப்ரேட்டரும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ஆர் ஆப்ரேட்டர்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ரைட்? ஸோ ஆர் ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி மார்க்கும் அதோட அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணியும் நமக்கு ரோல் நம்பரை வச்சு டிஸ்பிளே ஆகிருக்கும்.